வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றும் தொடரும் இக்கட்டான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. எண்ணெய் வணிகத் தடை உலகை நடுங்க வைத்த ஆயுதம். சில போர்கள் துப்பாக்கியால் நடக்கின்றன, சில போர்கள் எண்ணெயால் நடக்கின்றன. 1973 ஒரு போர் மத்திய கிழக்கில் நடந்தது. அதன் அதிர்வு உலகம் முழுவதும் உணரப்பட்டது. போருக்கு பின் எழுந்த புதிய யோசனை. யோம் கிப்பூர் போர் இராணுவ ரீதியில் முழு வெற்றி அல்ல. ஆனால் அரபு உலகம் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டது. நம்மிடம் வேறு ஒரு ஆயுதமும் இருக்கின்றது. அதுதான் எண்ணெய் வளம். எண்ணெய் மத்திய கிழக்கின் சக்தி. மத்திய கிழக்கு உலகின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி மையம், தொழில்துறை நாடுகளின் உயிர் நாடி. இந்த எண்ணெய் அரசியலாக மாறினால் உலகம் ஸ்தம்பிக்கும். ஒபெக் ஒருங்கிணைந்த முடிவு. 1973 அரபு எண்ணெய் உற்பத்தி நாடுகள், ஆயில் ப்ரொடியூசிங் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், ஒபெக் ஒரு முடிவு எடுத்தன. இஸ்ரேலை ஆதரிக்கும் நாடுகளுக்கு எண்ணெய் இல்லை. இந்த முடிவு அமெரிக்கா, ஐரோப்பா, ஜப்பான் என்று பல நாடுகளை நோக்கி திரும்பியது. உலகம் அதிர்ந்த தருணம். திடீரென பெட்ரோல் விலை பல மடங்கு உயர்ந்தது. எரிபொருள் தட்டுப்பாடு, நீண்ட வரிசைகள், தொழிற்சாலைகள் நிறுத்தம். நவீன உலகம் முதன்முறையாக தடுமாறி நின்றது. மேற்கத்திய நாடுகளின் அதிர்ச்சி. மேற்கத்திய நாடுகள் இதுவரை நினைத்திருந்தன, எண்ணெய் எப்போதும் கிடைக்கும். 1973 அந்த நம்பிக்கை உடைந்தது. மத்திய கிழக்கு ஒரு உற்பத்தி மையம் மட்டும் அல்ல, அது ஒரு அரசியல் சக்தி. அரபு உலகின் அரசியல் வெற்றி. இந்த எண்ணெய் தடை அரபு உலகுக்கு அரசியல் செல்வாக்கு, உலக மேஜைகளில் புதிய மரியாதை, இராணுவத்தில் இழந்ததை அரசியலில் மீட்டன. உலக பொருளாதாரத்தின் மாற்றம். இந்த எண்ணெய் நெருக்கடி, பணவீக்கம், வேலை இழப்பு, பொருளாதார மந்த நிலை, பல நாடுகளில் அரசியல் மாற்றங்கள். எண்ணெய் பொருளாதார ஆயுதம் என்பது உறுதியானது. அமைதி முயற்சிகளுக்கு அழுத்தம். இந்த அதிர்ச்சிக்கு பின் போரை தொடர உலகம் விரும்பவில்லை. அமைதி பேச்சு அவசியமானது. இந்த அழுத்தம் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்தது. மத்திய கிழக்கின் புதிய அடையாளம். 1973 பின் மத்திய கிழக்கு போரின் இடம் மட்டும் அல்ல, உலக அரசியலின் மையம். எண்ணெய் பாதுகாப்பை மாற்றியது. வரலாற்றின் எச்சரிக்கை. இந்த எண்ணெய் ஆயுதம் ஒரு முறை பயன்படுத்தப்பட்டது, ஆனால் அதன் பயம் என்றென்றும் நினைவில் நின்றது. நிறைவாக 1973 ஒரு போர் மட்டும் அல்ல, ஒரு எச்சரிக்கை. ஆயுதம் என்றால் துப்பாக்கி மட்டும் அல்ல என்பதை உலகம் புரிந்து கொண்டது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம்